நான் திரும்ப வருவேன், உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லிவிட்டு போனாரே, அவர் வரப்போகிறார். அவர் வரப்போகிறார். வரும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. மூன்றாம் உலகப் போரை உலகம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. அதை பற்றி நம்முடைய தீர்க்கதரிசன புத்தகம் எசேக்கியேல் பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த யுத்தத்தின் முடிவிலே ஐக்கிய நாடுகள் உட்கார்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கும். இந்த தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னமே யுத்தத்தின் முடிவுக்குள்ளே ஒன்று சம்பவிக்கும். அது என்ன? அதுதான் ரகசியம். அதுதான் வானங்களில் இருந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இறங்கி வரப்போகிறார். தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலங்கள் முழங்க வானங்களிலே இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்து பரமேறி போவார்கள். உயிரோடு இருக்கிற நீங்கள் நானும் கண்மூடி கண் திறப்பதற்குள் பரிசுத்த ஆவியானவராலே மறுரூபமாக்கப்பட்டு எல்லாரையும் இப்பொழுதிலே பறந்து போக போகிறோம். எங்கே? வானத்தில், வானத்தில், நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பாருங்க.